வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாத்தில் ஏற்கனவே நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்படி எடுத்தது போக மீதி இருக்கிற கிளாத்தில், அதாவது இந்த சைடு ஒரு சைடு நம்ம பேக் சைடு கட் பண்ணோம்னா அது அப்படியே நேர ஆப்போசிட்டில் தான் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அப்போ 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் ஸ்லீவ் பைப்பிங் வச்சு தான் எடுக்கிறேன். ஆனால் நம்ம கட் பண்ண போகிறது ஒரு நார்மலான ப்ளவுஸ் தான், சிம்பிள் ப்ளவுஸ் தான். இப்போ கீழே அன்ஈவனாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம அதை ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் கீழே மடித்து தைக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்லீவ் அதோட உயரம் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சுற்றளவு பத்துதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதாவது ஸ்லீவோட ஒரு சைடு பீஸ் வச்சு அடிக்கிற மாதிரி நான் விட போகிறேன். எனக்கு தையலுக்கு 1.5 இன்ச் தேவை. அதனால அந்த 1.5 இன்ச் அளவு நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதாவது ப்ளவுஸோட ஸ்லீவோட ஒரு சைடு மட்டும் பீஸ் வச்சு அடிக்க போகிறோம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு அளவு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட பாட்டத்தோடைய சுற்றளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு நம்ம கிளாத்தை நம்ம மடித்து போட்டிருக்கோம். அதனால முதல்ல சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவோட உயரம் எடுத்துருக்கோம். உயரம் ஸ்லீவோட மடிப்பு பாகமும் நம்ம கீழே போட்டிருக்க கிளாத்தோட மெட்டீரியலோட மடிப்பு பாகமும் ஒன்றா இருக்கணும். இப்போ அதுக்கு மேலே ஒரு தையலுக்காக விட்டுக்கோங்க. சரியான உயரத்தை மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல அளவு ப்ளவுஸ் நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். பழைய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அது நல்லா சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நமக்கு வேணும். அப்போ நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான சுற்றளவு ஸ்லீவோடது கிடைக்கும். இப்போ அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஸ்லீவும் பாடியோட பார்ட்டும், அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தையலுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறம் நமக்கு சரியான அளவு வரும். அதே மாதிரி அதோட சுற்றளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு அங்கிட்டு நம்ம 1.5 இன்ச் தையலுக்கு வேணும், 1.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு திரும்பவும் ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ கீழே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கலாம், அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சரியான அளவுக்கு தான் நம்ம லைன் போட்டிருக்கோம். இப்போ தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல 1.5 இன்ச்சு, அந்த இதுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம அப்படி கட் பண்ணால் தான் கீழே மடிச்சு தைச்சதுக்கப்புறம் அது சரியாக வரும். இப்போ இங்கே அடிக்க விடுறதுக்கு மேலே தையலுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அங்கே கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோங்க அந்த லைனை. அதே மாதிரி மேலே அந்த கையோட உயரத்தில் தையலுக்கு விட்ட இடத்துல ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த புள்ளியை இந்த மார்க்கோட அப்படியே இணைச்சி விட்ருங்க. அப்படியே அழகாக வளைவாக வரைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதான். நமக்கு ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கட் பண்ணி எடுத்துருவோம்னு சொன்னோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய சேனலில், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம இங்கே தையலுக்கு நம்ம இங்கே ஒரு பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்காக நம்ம எந்த சைடு அப்படிங்கிறது குழப்பம் இல்லாமல் இருக்க கட் பண்ணும்போதே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். நம்ம ரைட் சைடில் தான் தப்போம், ஆனால் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் பீஸ் வச்சதுக்கப்புறம் சரியான அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் சென்டரை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம்.
இப்போ வந்து நமக்கு ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு தான் நமக்கு தேவை. பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுற அளவு தான் நமக்கு தேவை. அதனால ஒரு 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. தையலுக்கு வேணும். அதனால 2 இன்ச்சா எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சா எடுத்து 2 பீஸ் வந்து நமக்கு தேவை. 2 அதாவது ஸ்லீவோட ஒரு சைடு நம்ம பீஸ் வச்சு அடிக்க போறோம். 2 ஸ்லீவ்க்கு 2 பீஸ் தேவை. இப்ப ஸ்லீவோட அந்த நம்ம பீஸ வந்து ரைட் சைடு, ராங் சைடு மார்க் பண்ணிக்குவோம். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லீவோட ரைட் சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ராங் சைடுல தான் அந்த ஆரோ மார்க் போட்டிருந்தோம். இப்போ வந்து ரைட் சைடு மார்க் பண்ணிக்குவோம். ரைட் சைடில் தான் நம்ம பீஸ் வச்சு அடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பிரிண்ட் எல்லாம் வெளியே தெரியாது. உள்ளே போயிடும். அதனால் இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு பீஸ்லையும் நம்ம ரைட் சைடு, ராங் சைடு மார்க் பண்ணி வச்சுட்டு தைச்சோம்னா நமக்கு எப்போவுமே மிஸ்டேக் வராது. அதனால் அது பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். தையல் போட்டதுக்கு அப்புறமாவும் அதில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து அதே கலர் நூல் வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்லீவ்லேயுமே நம்ம படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து படிமான தையல் போட்டோம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சென்டர்லேருந்து மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். சென்டரை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு சைடு வந்து சரியான அளவு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சைடு தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பீஸை வந்து அந்த சைடை வந்து மெஷர் பண்ணி மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். ஸ்லீவோட ஒரு சைடு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சைடு தான் நம்ம பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசாக தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் இப்போ ஸ்லீவோட சென்டர் தான் முக்கியம். சென்டரை கரெக்டாக மடித்து நல்லா நீவி விட்டுட்டு அதுலேருந்து இப்போ அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நம்புகிறேன். இப்போ வந்து அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக ஸ்லீவ் வந்து பீஸ் வச்சு அடித்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ராங் சைடு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 1/4 இன்ச் மடிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த ராய்ட்ஸ் தெரியாம இருக்க ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 2 ஸ்லீவ்லயுமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங் பண்ண போறோமா, இல்ல நம்ம வந்து தையல் போட்டே நம்ம முடிக்க போறோமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணா தான் ஸ்லீவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்ப அவசரமா இருந்தா மட்டும் நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வைக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. ஹெம்மிங் பண்ணுறது தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மடிச்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ, அந்த அளவுக்கு மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அதோட சென்டர்ல நான் தையல் போடுறேன். ஏன்னா, அதோட எட்ஜ்ல வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும். அப்ப வந்து ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம கையில வந்து நல்லா ஸ்டிப்பா புடிச்சுக்கணும். அப்ப கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய தையலா போட்டுக்கோங்க. பெரிய தையலா போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த தையல பிரிச்சு விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க அதோட எட்ஜ் வந்து நமக்கு தெரியிற மாரி தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம நூல்ல வந்து கை ஊசி வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கணும். இப்ப இந்த தையல் வந்து நீங்க பெரிய தையலா இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் பிரிக்கிறதுக்கு. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீட்டா ஆயிரும். தச்சதே தெரியாது. அதனால இந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழ மடிச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரைட் சைடும் உள்ள இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே ராங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம பண்றோம்னா, கொடஞ்சு வெட்டவே இல்ல. நம்ம கட் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. கொடஞ்சு வெட்டவே இல்ல. அத தான் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்போ வந்து ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு நல்லா நீவி விட்டுக்கோங்க. கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. நம்ம பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த பக்கத்து தான் நம்ம கொடஞ்சு வெட்டுற மாரி வரும். நான் வந்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணனோ, அதே மாரி நீங்க கட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே அதோட சென்டர்ல அதாவது தையலுக்கு விட்டுருக்கோம்ல 1 1/2 இன்ச்சு, அதுக்கும் சென்டருக்கும் சென்டர்ல அதாவது அந்த சென்டர் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் பீஸ் வச்சு அடிச்சதுக்கும் நடுவுல இந்த வளைவு அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு கீழ இறக்கி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. 1/4ங்கிறது 1/2 இன்ச் கூட நீங்க கட் பண்ணலாம். இப்போ வந்து அத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அது ஃப்ரண்ட் சைடு வரணும். அதுக்காக தான் நம்ம சின்னதா கட் குடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்ப 2 ஸ்லீவ்லயுமே நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் எந்த சைடு இருக்கோ, அந்த பக்கம் வந்து நமக்கு கொடஞ்ச பகுதி வெட்டியிருந்தோம்ல, அது வரணும். ஒரு ஸ்லீவ் நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, இன்னொரு ஸ்லீவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப
அந்த கொடஞ்ச பகுதி வெட்டியிருக்கோம், அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த அடையாளப்படுத்தின பகுதி நமக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, டாட் பிடிச்ச சைடு வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்லீவ. இப்போ வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லீவை வச்சு பாருங்கள் சரியா இருக்கா அப்படின்னு. அதோட ஸ்லீவோட சென்டரும் அந்த ப்ளவுஸ் பாடி பார்ட்டோடைய ஷோல்டர் ஜாயினும் ஒன்றா இருக்கணும். இப்போ வந்து சரியா இருக்கு. அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதோடைய ஸ்லீவோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த ஷோல்டரோட ஜாயின்லேயும் சின்னதாக ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வரோம். கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். அந்த ஒரு ஸ்லீவ் கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்லீவும் வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்குது பட்டி, அதை நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோஸ் கூட இருக்குது. அதில் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் தெளிவாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லா ஏஜுக்கும் 7 to 8, 4 to 5 இயர்ஸ் குழந்தைங்களுடைய ஃப்ராக் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இதோட பேக் சைடு பீஸ் வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறலாம் அப்படிங்கிற வீடியோ இதுக்கு அடுத்தது நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட சைட் ஜாயின் வந்து நம்ம பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு எவ்வளோ தேவை, பேக் சைடில் எவ்வளோ தேவை அப்படிங்கிறதான் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் ரெண்டையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கும் சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த லைன் வந்து பாடி பார்ட்டும் அந்த ஸ்லீவ் பார்ட்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரே நேர்கோட்டில் வரும். இப்போ வந்து அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை அதை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி அடுத்ததும் நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக அந்த ஒரு சாதாரண ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.